வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம பண்ண பக்கா பிளான் அருமையாக செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. வந்து கூட்டுறவங்களுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பிளான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ இதில் முட்டை போட்டு போயிடுச்சு. அதில் முட்டை போடல, ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அவளையும் ஒன்றும் ஓப்பன் பண்ணல, அவளையும் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு முட்டை இருந்துச்சு, இருக்குது. கரெக்டாக அதை அடைச்சி வச்சோம்னா இனி முட்டையை கொண்டு வந்து இதில் போட்டுரும். புதுக்கோழிங்க ரெண்டு இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த வாத்து தொல்லை தாங்க முடியலப்பா. பாடி வண்டிங்க அடிச்சு போடுவேன் பார்த்துக்க. ஏய் போடி போடி போடி, சி போடா. மேடம் உட்காந்துருக்காங்க. மேடமே இப்போ தான் ஓப்பன் பண்ணுது. காலையில் யாரும் ஓப்பன் பண்ணால் முட்டாங்க. போடா போடா போடாங்கிட்டு போடாங்கிட்டு போ 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 போ. இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லணும். எல்லாம் கஜன்ட்டு ஆகி போச்சு. இது இன்னும் கொஞ்சம் 2-3 ஆங்கிள் அடித்தோம்னா நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக. இடையில குறுக்கால 2-3 ஆங்கிள் வச்சிட்டோம்னா உட்காரதுக்கும் வசதியாக இருக்கும். அது பிளான் பண்ணி பண்ணணும். இங்கே வேறு நம்ம ப்ரௌனி விட்டு ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்தோம்னா இவங்கெல்லாம் என்ன வீடு போய் செட்டில் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. போயிட்டாங்கன்னா பட்டுன்னு பிடிச்சி அடைச்சுட்றலாம். அதாவது அடுத்தது இது இங்கே இறங்குது இப்படி. அம்மாடி என்ன இது? ஏய் அடி அடிக்க போங்கடா போங்கடா போங்கடா, ஒழுங்கு முறையே போயிரு. எப்படி? ஓ மேடம் முட்டை போடுறதுக்கு எதுவும் உள்ள வந்துருப்பாங்க. ராவடி பண்ணுது. போ உள்ள போ. சரி கீழே போ. நான் எதுக்கு வந்தேன்னா, இது எதுவும் உக்காந்துருச்சுன்னா கையோடு சாத்திட்டு போயிடலாம். இந்த கிண்ணிக்குள்ளே எதுவும் வந்து உள்ளார முட்டை போடாமல் இருக்கும். ஃபஸ்ட் ரீசன். அதே மாதிரி இங்கிட்டு வந்து அந்த ஏரியா அதில் இப்போ வாத்தோ கிண்ணிக்கோழியோ யாரும் போய் உள்ளே முட்டை போடாமல் இருக்கணும். அதுக்காண்டி தான் வந்தேன். ஆனால் இதுங்க பாருங்கள், அப்பா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஏறி உள்ளார வரக்கு சே தைரியம் முன்னாடியே தோணாமல் போச்சு. இன்னும் இதுலாம் இப்படி குறுக்கா சைடில் வச்சோம்னா இன்னும் நல்லா இருங்க. கோழிங்க ஏறி உட்காரக்கு வசதியாக இருக்கும். உள்ளார வராதரா போடா. இவனுங்க பண்ணுற ராவடி பெரிய ராவடியாக இருக்குங்க. அப்பா அதை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா யாரும் அதில் போய் முட்டை போட மாட்டேங்கிறாங்க. பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஒன்றும் இதெல்லாம் இருக்குது. இந்த கண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து ஸோ இப்படி வச்சிட்டோம்னா இன்னும் ஒரு இடத்துல இப்படி வச்சிட்டோம்னா ஒன்று உட்கார இடத்துல ஒன்று சேர்ந்து உட்காரோம்ல. இது வச்சு கட்டிடலாம். அதோட இழுத்து கட்டிடலாம். எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணணும். இல்லாட்டி இதுக்கு வந்து கீழே இப்படி கொடுத்துடணும். இந்த மாதிரி கொடுத்து நிற்க வச்சிட்டோம்னா கொஞ்சம் வெயிட்டு தாங்கும். இந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா பிளான் பண்ணுவோம். ஒவ்வொன்றா நீட்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு செய்யணும். ஒரு வழியாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது நிறைவேற்றியாச்சு. இன்றைக்கி 2 பேர்த்துக்கும் வேக்சின் போட்டாச்சு. வேக்சின் போட்டு 2 பேர்த்துக்குமே கையோட இது போட்டு விட்டேன். ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாச்சு. ஏன்னா வந்து இந்த முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்காண்டி ஐவர்மெக்டின் போட்டு விட்டேன். போட்டு விட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம்.
இன்றைக்கி பார்த்தீங்களா தண்ணி நல்லா குடிக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு கடலப்புண்ணாக்கு போடுறோம் பார்த்தீங்களா, கழனி தண்ணியில் போட்டுட்டு கூட உப்பு சேர்க்கணுமா, இல்லாட்டி குடிக்காதான். நம்மளுக்கு இத்தனை நாள் இந்த விஷயம் தெரில. இப்போ போட விட்டு நல்லா குடிக்குதுங்க. குடிக்கிட்டோம். சரி, அப்படின்னு நம்ம போய் அடைச்சி விட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். மழை வேறு தூர்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் கூண்டே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஏய் கிங் பாய், டேய் ஏண்டா இன்னொரு வரைக்கும் நல்லா தானே உலாவிட்டு இருந்த, என்னாச்சு திடீர்னுட்டு? ஃபுல்லாக அந்த பீர் வேஸ்ட் சாப்பிட்டு போட்டு போதையில் சுற்றுறானா? எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் இந்த புது கோடிங்க 2 மட்டும் வரல. ஆடுங்க 2 இன்னும் உள்ளார கூட்டிகிட்டு வரல. 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ பக்காவாக இருக்குது, நீட்டாக. நம்ம உள்ளார போய் முட்டை எடுக்கிறதுக்காக இருந்தாலும் அடை வைக்கிறதா இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்களா, ஒரே ஒரு டயர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த வாத்து பண்ணுற அட்டுடியத்தை பார்த்தீங்களா? பாப்பா முதல்ல போய் இந்த ஆட்டை கூட்டிகிட்டு வந்துடுவோம். அப்பா இன்னைக்கு மற்றதுங்க எல்லாம் கரெக்டாக உள்ளார வந்துடுச்சு. இந்த கருப்பி இருக்கார்ல, இந்த கருப்பி உள்ளார வர மாட்டேங்கிறான். கஷ்டப்பட்டு இவனுங்க எல்லாத்தையும் உள்ளார துரத்துனான், இவளை எல்லாத்தையும் இந்த உள்ளார துரத்திட்டேன். இந்த கருப்பி துரத்துறப்ப கத்துனதும் சேவல் வெளியே வரான். சேவல் வந்தால் இவ வெளியே வரான். இப்படியே மாற்றி இந்நேரம் வரைக்கும் போராடி ஒரு வழியாக எல்லாத்தையும் அடைச்சாச்சு. இதுதான் பெஸ்ட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, தொல்லையே இல்லாத வேலை. எவ்வளோ ஹைட்டில் ஏறி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? நீட்டாக உட்காந்துக்குவாங்க, நோ ப்ராப்ளம்ஸ் அட் ஆல். என்ன கத்திஜா சாப்பிட்றாளா இல்லையா? இப்போ இது கொண்டு வந்து கட்டி விட சொல்லணும். இவன் நல்லா சாப்பிட்டான். வயிற்று பார்த்தீங்களா, பலூன் மாதிரி இருக்குது. நல்லா குண்டு அடிச்சுட்டு வந்து நிற்கிது. கம்முண்டு போடுங்களா 2 பேரும், போங்கடா.